ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கே ஒரு சிறிய பெண் குழந்தை வாழ்ந்தாள். அவள் பெயர் லீலா. அவள் வயது 5 தான். அவளுக்கு பெரிய பிரகாசமான கண்கள், சிரித்தால் சூரியன் போல ஒளிரும் முகம். அவள் எப்போதும் தனது அழகான பர்பிள் உடையோடு மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருப்பாள். லீலாவுக்கு மலர்களை மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு காலை அவள் புது மலர்களிடம் பேசுவாள். ஒரு மாலை சூரியன் தங்க ஒளியில் மிதந்த போது லீலா காட்டுக்குள் மெதுவாக நடந்தாள். மரங்கள் மென்மையாக அசைந்தன. பறவைகள் தங்கள் வீடு நோக்கி பறந்தன. காற்று மந்திர உலகம் போல இருந்தது. அவள் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு அழகான மலர் அவளின் கண்முன் திறந்தது. அதிலிருந்து ஒரு சிறிய ஃபேரி பறந்து வந்தாள். அவளுக்கு தங்க நிற இறக்கைகள், மலர்களால் ஆன உடை, முகத்தில் ஒளிரும் புன்னகை. லீலா ஆச்சரியப்பட்டு கேட்டாள், வாவ், நீ ஒரு ஃபேரியா? அந்த ஃபேரி சிரித்தாள். ஆம், நான் தான் ஃபேரி டீனா. நீ அந்த மலரை தழுவியதால் தான் நான் எழுந்தேன். நன்றி லீலா. லீலா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். ஹிஹி, நான் உன்னை எழுப்பிட்டேனா? டீனா மெதுவாக பறந்து அவளை சுற்றி மிதந்தாள். தங்க ஒளிகள் பறந்தன. லீலா, உன் இதயம் நல்லது. ஒரு ஆசை சொல்லு, நான் அதை நனவாக்குவேன் என்றாள் டீனா மென்மையாக. லீலா சிறிது நேரம் யோசித்தாள். அவளது கண்களில் மின்னல் போல ஒளி தெரிந்தது. என் ஆசை, என் கிராமம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், யாரும் சோகப்படக்கூடாது என்றாள் அவள் மெதுவாக. அந்த நொடியே காடு முழுக்க ஒளி பரவியது. மலர்கள் மலர்ந்தன, பறவைகள் பாடின, வானத்தில் சிறிய தங்க மின்மினி ஒளிகள் பறந்தன. டீனா சிரித்தாள். இதுதான் உண்மையான மந்திரம். லீலா பிறருக்காக நன்மை நினைக்கும் இதயம். அதன் பிறகு லீலா தினமும் காட்டுக்கு சென்று மலர்களோடு பேசுவாள், பறவைகளோடு சிரிப்பாள். டீனா அவளோடு பறந்து கொண்டிருப்பாள். அவள் சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி பரவியது.